நம்ம ஜிவி பிரகாஷ் சார் நடித்த கிங்ஸ்டன் ஆக்சுவலி வந்து அந்த படம் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். உண்மையாக சொல்லணுன்னா தேட்டரில் டிக்கெட் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு சரி பார்க்கல. அட்லீஸ்ட் பார்த்தவங்ககிட்டயாவது கேட்டு தெரிஞ்சிட்டாவது நாளைக்காவது போய் பார்த்துக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்காண்டி தான் இவங்க 2 பேரும் இங்கேயே உட்கார வச்சிருக்கேன். படம் எப்படி இருக்குது சார்? முதல்ல அதை சொல்லுங்கள். படம் கதை வந்து ஆக்சுவலாக ஒரு கதை சொல்ல வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவல் கதை சொல்ல போனால் அது செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமங்க, கடல் ஓர ஒரு கிராமம் கூவத்தூர்னு சொல்லிட்டு. பட் இந்த கூவத்தூர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்துல எங்கேயும் இருக்குது. அவங்க வந்து அந்த ஊரில் எல்லாமே மீனவர்கள் தான். பட் அவங்க கடலுக்குள்ளே போகக்கூடாது. கடலுக்குள்ளே ஒரு பேய் ஏதோ ஒன்று இருக்குது, யார் போனாலும் வந்து புணமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நம்புகிறாங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு பல வருஷங்களுக்கு ஒருக்கா யாராவது உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க, அவங்களும் புணமாக தான் வெளில வருவாங்க. ஸோ யாருமே அங்கே போக முடியாமல் இருக்குது. அது பக்கத்து ஊரில் ஒரு ஆண் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி காசை சம்பாதிச்சுட்டு இருக்கான். இவங்களோட பசியெல்லாம் பார்த்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஒரு பேஸில் இந்த கதைக்களம் இருக்குது. ஸோ எப்படி படம் அது மேலே எப்படி பண்ணியிருக்காங்க? என்னை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி பிகைன் தி சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு டேரக்டருக்கு வேறு யாரோ ஆக்டருக்கு போய் கதை சொன்னதாகவும் ஜிவி பிரகாஷ் அம்மாடி சூப்பர் கதை இதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. எனக்கு அதை பார்க்க பயங்கர காமெடியாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் கதை கேட்கும்போது தூக்கிட்டீங்களா இல்லை கதையை வேறு யார்கிட்டயோ கேட்டுட்டு அவன் ஓகே சொன்னீங்களான்னு தெரியல. சுத்தமாக வந்து கதை கேட்டு நடிச்சிங்கன்னான்னு தெரியல. இப்படி என்ன இந்த கதையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி உங்கள் காசையும் போட்டுட்டு உங்கள் சிஸ்டர் பவானி ஸ்ரீ வேறு தயாரிப்பில் இருக்காங்க, இதெல்லாம் போட்டு படம் பண்ணீங்களே, இது என்ன ரேஞ்சில் படம் பண்ணீங்க, நீ என்ன யோசனை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 47 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு இந்த தூவத்தூருங்கிற அந்த கிராமத்துலேருந்து யாருமே அந்த ஏரியா மட்டும் போய் கடலில் மீன் பிடிச்சா ஆளுகளாம் சாகலாம், பக்கத்து ஊர்லேருந்து போய் சாகலாம். ஏன்னா கடலுக்கு என்ன பாகிஸ்தான் கோடு போட்ட மாதிரி இந்த பக்கம் சீன எல்லை, இந்த பக்கம் பாகிஸ்தான் வாட்டர் மார்க் அப்படின்றது எதுவும் இருக்கா? அது என்னது அந்த ஊருக்காரன் போனால் அதுவும் கடல் தானேங்க. அதில் இவனும் நார்த்தில் போகிறான், சவுத்தில் போகிறான், அந்த இந்த என்ன மெட்றது அந்த கேம்பஸ் வச்சு அவன் போகிறானுங்க. அப்போ பக்கத்து தெருக்காரன் போக மாட்டானா? இந்த பக்கமும் திமிங்கலம் இருக்கும், அந்த பக்கம் இருக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அவன் திமிங்கலம் பிடிக்கணும்னா இந்த பக்கம் தானே வந்து ஆகணும். அவன் மட்டும் சாக மாட்டானா? அவன் மட்டும் ஜாலியாக போய் பிடிச்சிட்டு வர்றான். தூத்தூர் மக்கள் போனால் மட்டும் செத்து மறந்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, கதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணி நாங்கள் உள்ளே வந்தது ஜிவி பிரகாஷ் பிரதருக்காண்டி தான் நாங்கள் படம் பார்க்க வந்தோம். நாங்கள் பயங்கரமான எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தானே சொல்லுவேன். இது ரொம்ப பெரிய வருத்தங்க. நான் ஆக்சுவலாக இவங்க படம் பார்க்கலன்னு சொன்னது நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அவங்கள சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஆக்சுவலாக நம்ம வந்து நெகட்டிவாக பேசணுங்கிறதுக்காகலாம் பேசலை. உண்மையிலே வந்து நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி ஒரு ஜிவி பிரகாஷை கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ண வச்சு எப்படி பண்ணாலும் ஒன்றுமே புரியல. ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க செகண்ட் ஹாஃபில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர லேகு, நிறைய இடம் லாஜிக்கே இல்லை. ஒரு கதை ஒன்று எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் ஒரு கதை ஒன்று நம்மளுக்கு ஒன்று தெரியுதுன்னு வச்சுங்களேன். அந்த கதை தெரிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சம்மந்தம் இல்லாத ஒரு கிளை கதைகள்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாமோ சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து போகுது. எல்லாம் போட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு குழம்பி எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதுதான் வந்து சரி. நான் ஒன்று கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்து ஒரு ஹாரர் மூவி மாதிரி ஜானரில் எடுத்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்களே, அது உண்மையா? இல்லை, ஹாரர் வந்துச்சுங்க. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஹாரர் அங்கங்கே வந்துச்சு. ஏன்னா பேசிக்காக வந்து ஒரு பேய் படம் தான். ஆனால் பேய் இருக்கா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து சரியாக எக்ஸாக்டாக தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல கூட இது பேயே கிடையாது, பேய் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிவி பிரகாஷை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த கடலுக்குள்ளே வந்து ஒரு போட் எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த டைம் வந்து ஒரு ஹாரர் விஷயங்கள் எல்லாமே காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா அந்த எஃபெக்டிவ்னஸ் இல்லை. இன்னொன்று நம்ம சார் சொல்கிற மாதிரி ஹாரர் வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் கொண்டாந்தீங்கனாலே யாராலையும் ரசிக்க முடியாது. அந்தளவுக்கு பேயை வச்சு காமெடி கிளாமர் எல்லாமே பண்ணி விட்டாங்க. தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? ஹாரர் படம் பூரா ஓடலைங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாரர் படம் ஓடிச்சு, எல்லா ஹாரர் தூக்கி ஓடிட்டு இருந்தாங்க. நல்ல கதை வச்சிருக்க கூட தூக்கி போட்டு ஹாரரில் ஓடிட்டு இருந்துச்சு படம். அதுக்கப்புறம் பேயை வச்சு காமெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் ஹாரர் படமே ஓடலை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா அகத்தியா வந்து மாட்டிக்கிச்சு ஹாரர் படம்னு சொல்லிட்டு, அதுக்கு முந்தின வாரம் ஒரு படம் வந்துட்டு பேய் படம் சொல்லிட்டு அது போய் மாட்டிக்கிச்சு. எல்லாம் ஃபெயிலியராக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த நம்பிக்கையில் இந்த ஹாரர் படத்தை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே தெரியல. அதில் நல்லாவே தெரியுது இந்த ஹாரர் பண்ணுறதுக்குள்ள எந்த சீனுமே ஒர்க் அவுட் ஆகலை. பேய்ன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேய் நிற்கிது, ஒரு 4 பேரை அடிக்க முடியலன்னு சொல்லும் போதே அங்கெல்லாம் லாஜிக்கலாக மிஸ்ஸு. அப்படியா இருக்கும் பேய்லாம்?
எனக்கு என்னமோ வந்து இந்த படத்தில் வந்து எவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணிட்டீங்கிறது தெரிய வருது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா மியூசிக் சொல்லலாம். அந்த கடலும் கடலோடைய அழகையும் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்ல. காசு நீங்கள் போடலை பிரதர், நல்லாவே கொடுத்துருக்கீங்க. காசு பட்ஜெட் எல்லாமே நல்லாவே பண்ணி அருமையான உழைப்பு. திவ்யா பாரதி ரொம்ப அழகானவங்க, அவங்களுமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. சேத்தன் ஒரு ரோல் பண்ணுறாப்புல, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக பண்ணினாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து சரியாக பண்ணாததுனாலையும் ஸ்டோரி வந்து இல்லாதனாலையும் எதுவுமே எடுபடலைன்னு சொல்லணும். ஒரு சாங்லாம் நீங்கள் பாடிருக்கீங்க, ரொம்ப நல்லாவே பாடியிருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி இருந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்ற இடத்துல போய் சேர்க்க விடாமல் பண்ணிடுச்சு இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரின்னு தான் சொல்லணும். சாங்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. சாங் உண்மையிலேயே ரொம்பவே பாராட்டணும். ரொம்ப ஒரு சிங்கிள் ட்ரெண்ட்லலாம் நிறைய படங்கள்ல வந்துட்டு இருந்து வித்தியாசமான ஜானர்ஸ் இந்த படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஸ் வந்து உண்மையிலே பாராட்டணும். அதே மாதிரி பிஜிஎம்மும் நல்ல தரமாக தான் வந்து ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. ரம்யமாக டிலைட்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பிஜிஎம்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம அந்த குறை சொல்லவே முடியாது. ஏன்னா படத்தோட அந்த குவாலிட்டியான படங்கிறதுல நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த குவாலிட்டியோடு சேர்ந்து அந்த ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் செம்மையாக அமைஞ்சுன்னா ஆர்டிஸ்ட்டை கூட நம்ம குறையே சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த லிமிட்டட் ரோலை வந்து காமன் கம்போஸ்டாக ஆக்ட் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் வீக்காக இருந்ததுனால படம் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. சரி, அது கதை ஓகே, பட் டெக்னிக்கலாக எப்படி இருந்தது? ஏன்னா அதில் வந்து ஆக்சுவலி வந்து போஸ்டரில் பார்க்கும்போதே நிறைய விஎஃப்எக்ஸோட அந்த சில விஷயங்கள்லாம் தெரியுது. அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா படத்தில் ஹெவி விஎஃப்எக்ஸ். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் தான் சொல்லணும். பட் விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப ஓவர் சூப்பர்னு சொல்ல முடியாது. நிறைய ஷார்ட்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் சரியில்லைங்கிறது வந்து க்ளீனாகவே தெரிஞ்சுது. ஈவன் லேமனாலே கண்டுபிடிக்க முடியும் அந்த கடலில். ஆனால் ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுத்துட்டாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக கொடுக்கணும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே வந்து ஃபுல்லாக அந்த கடல் சீக்வன்ஸு, அதில் வந்து நிறைய விஷயங்கள் தண்ணியில் வந்து அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நிறைய இடம் வந்து விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சரியில்லை தான் சொன்னோம். பட் ஓவர் ஹெவி ஒர்க். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை லேண்டில் கதை நடக்குது, அங்கேயே நீங்கள் வந்து லேக் ஆகிட்டீங்க. அதை கூட நீங்கள் சரியாக ப்ளே பண்ண விடாமல் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த வேலியெல்லாம் உடச்சிட்டு கடலுக்குள்ளே எல்லாத்தையும் மீறி உள்ளக போகிறாரு. உள்ளக போனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 50 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் மேட்ரு போகுது. நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க முடியும்? இனிமேல் லாஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த பேய் வர்றது கொள்றது அந்த மாதிரி வருது. திடீர்னு பார்த்தா மண்டவோடா மிதக்குது பாருங்க. அதுவும் நான் கடல் நடுக்குள்ளதே அந்த மண்டவோடலாம் மிதக்குமா, ஓரத்துக்கு வரவே வராதா? அந்த ஏரியாவில் மட்டும் பர்டிகுலராக அந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே மண்டவோட மிதக்குது. ஸோ கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சாகசங்கள்லாம் காட்டணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேய் வந்து அவ சாகசம் பண்றாப்புல அது தண்ணிக்குள்ள இறக்கும் போதே வந்து பிடிச்சிடணும். அப்படியே இருந்தாலும் பக்கத்து ஏரியாக்காரனையும் சேர்த்து தான் பிடிக்கணும். அவங்கள ஒரு 4 செத்தாயினாவது காமிச்சிருக்கலாம்னு நான் தோணுது. இல்லை, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கப்பலில் போவாங்க கவியா. ஸோ அந்த கப்பலில் வந்து என்னன்னா ஒரு டான் மாதிரி இருக்கிற ஒரு 3 பேர் தான் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 3 பேரை தூக்கி கப்பலில் கீழே இருக்கிற ஒரு ரூமில் வந்து அடைச்சி போட்டு கூட்டு போவார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ஒரு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நமக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்போது ஆரம்பிச்சது ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா அதுக்கப்புறம் இந்த கீழே கட்டி போட்டிருக்கவங்க அவங்களும் மேலே வந்து ஸோ அவர் வந்து மெயினாக வந்து 2 பேரும் திரும்ப சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு மாதிரி எதிர்பார்த்தேன். கடைசியாக அவங்கள கூட்டு போனது ரொம்ப சப்பையாக ஒரு ரீசன்லாம் சொல்லி அது எப்படி இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு பண்ணுறாங்கன்னு உண்மையாக புரியாத அளவுக்கு வந்து அந்த ரைட்டிங் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு இந்த படத்தில். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? ஆக்சுவலி வந்து ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் பக்காவாக ப்ளே பண்ணுறாரு, அதே மாதிரி ஆக்டிங்கும் செம்மையாக பண்ணுறாரு. ஆனால் கதையை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேட்டு புரிஞ்சு பண்ணார்னா செம்ம லெவலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்வன்லேயும் ஒரு சில இடத்துல நிறையா லேக் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுலேயும் அந்த மாதிரியே கொண்டுட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு படமாவது கொஞ்சம் கதையோட கேட்டு கதை செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஓகேவா பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். உங்களுக்கு சார்? கண்டிப்பாக எனக்கு அதைத்தான் சொல்லுவேன். இந்த படத்தில் மட்டும் கதை அமைஞ்சிச்சுன்னா பெரிய அளவில் பேசப்பட்டிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நல்ல பட்ஜெட் போட்டிருக்கீங்க, நல்ல டெக்னிக்கில் ஒரு சவுண்டு மியூசிக் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விஎஃப்எக்ஸ் கூட ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். கிளைமேக்ஸ் வரை கொண்டு வந்தது எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் கதையில் போட்ட விட்டதுனால ஒரு ஆவரேஜான படமாக போயிட்டு இருந்தால் நான் சொல்கிறேன். ஜிவி பிரகாஷ் ப்ரோ, நீங்கள் வந்து ரொம்ப மல்டி டேலண்டடு. அதுவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் வந்து
ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்க. எஸ்பெஷலி மியூசிக்லாம் உயர் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் நீங்கள் செலக்ட் பண்ண கதை மேலே நீங்கள் போட்டது வந்து எல்லா எஃபர்ட்டும் வந்து டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆக்டிங்லேயும் நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி செலக்ட் பண்ணுங்கள். இந்த படத்துலலாம் ஒரு பாட்டு வந்து திவ்யா பாரதி கூட நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வரும். அந்த இடத்துல வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப தப்பாக இருக்குது. அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த லவ் போர்ஷனுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த கடலை பற்றி நீங்கள் ஒரு சாங், இந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக்லாம் ட்ரை பண்ணீங்க. எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் படம் வந்து ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து பெரிய ரேஞ்சில் வருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக். தேங்க்யூ.